என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட போறத வந்து வெளிய வாங்கி சாப்பிடலாம், இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இத வீட்ல வேற பண்ணி அத ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன்னு நீங்க நினைக்கலாம். என் பாப்பாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா. எப்பவுமே வெளிய தான் ஆர்டர் பண்ணிட்டே இருப்போம் நாங்க. அது வந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே அது நமத்து போயிரும். அதோட டேஸ்ட்டே மாறிரும். ஆனா அதையே அவ ஆசையா சாப்பிடுவா. சரி பாப்பாக்கு கிரிஸ்பியா வீட்ல செஞ்சு குடுக்கலாம் ஒரு நாளுன்றனால ட்ரை பண்ணேன் நானு. நிஜமாவே ரொம்ப ஈஸியா இருந்தது பண்றதுக்கு. சரி இப்போ எப்படி பண்ணேன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி ஷேப்ல நம்ம கரெக்ட்டா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி உடனே தண்ணீல போட்டுறணும். வெளிய வச்சோம் அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணீல வந்து அந்த உருளைக்கிழங்க நான் போட்டேன். இது மாதிரி ஒரு 4 மினிட்ஸ் அத பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிட்டு அத எடுத்துட்டு உடனே கோல்டு வாட்டர்ல போடணும். நான் ஆக்சுவலா ஐஸ் வாட்டர்லாம் உள்ள வைக்கவே இல்ல. இத செய்ய ஆரம்பிக்க முன்னாடி தான் ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி பிடிச்சு ஃப்ரீசர்க்குள்ள வச்சேன். கட் பண்ணி பாயில் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்தேன். அதுவே சில் ஆயிருச்சு நல்லா. அப்புறம் அந்த தண்ணியிலே போட்டுட்டேன். ஸோ இதுக்காக உள்ள தண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல நம்ம. இப்ப வேக வச்சத எடுத்து கோல்டு வாட்டர்ல போடுறேன். இத அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டோம் அப்படின்னா தெரிச்சிரும் தண்ணி இருக்கனால. அதனால ஒரு கிளீனான ஒரு ஒயிட் கலர் கர்ச்சீஃப்ல எடுத்து அத வச்சு தண்ணிய உரியிற மாதிரி பேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா இது செய்யும்போது கார்ன்ஃப்ளவர் வீட்ல இல்ல. அதனால போடாம செஞ்சேன். ஆனா அதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கார்ன்ஃப்ளவர் போடாமயே ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருந்தது. ஒரு தடவ தான் ஃப்ரை பண்ணேன். நான் டபுள் ஃப்ரைலாம் பண்ணவே இல்ல. சூப்பரா வந்திருந்தது. நிஜமாவே டேஸ்ட் கடையில வாங்குற மாதிரியே அவ்ளோ கிரிஸ்பியா சூப்பரா இருந்தது. கடையில வாங்குற மாதிரியே வரணுன்றதுக்கு சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணா போதும். ஒண்ணு வந்து நம்ம கட் பண்ற ஷேப்பு அதே மாதிரி கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோல்டு வாட்டர்ல போடுறது. இன்னொன்னு லைட் கோல்டன் ப்ரவுன் வந்தோனே நம்ம எடுத்துறணும். ரொம்ப விட்டுட்டோம், இன்னும் ஃப்ரை ஆகட்டும்னு விட்டோம்னா, அது வெளிய எடுத்தோனே கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ கரெக்ட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இது இருந்தாலே நம்ம கடையில வாங்குற மாதிரியே சூப்பரா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிரும். இத ஒரு தடவ வீட்ல பண்ணிட்டோம்னா, அடுத்து வெளிய இவ்ளோ காசு போட்டு வாங்கவே மாட்டோம் நம்ம. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் பொரிக்கிறது எல்லாமே வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பொரிப்பேன். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் நானு. இது மாரி டீப் ஃப்ரை பண்றதெல்லாம் மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப இத ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுல்ல, இது கூட சால்ட் கொஞ்சமும், பெப்பர் கொஞ்சமும் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.